2K கிட்ஸ் அப்படின்னு சொல்லப்போகிற ஜென்சி கிட்ஸ்கிட்ட போயிட்டு உங்கள் ரோல் மாடல் இன்ஸ்பிரேஷன் யாருன்னு கேளுங்க. ஒரு 10 பேர்கிட்ட கேளுங்க. ஒருத்தவங்களுடைய வாயிலேருந்து கூட இவருடைய பேர் வராது. ஏன் அப்படின்னா அவருடைய பேர் அவ்வளோ கஷ்டமானு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. அவரை பற்றி தெரிதல் இல்லை, அவரை பற்றின புரிதல் இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அவர் பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நரேந்திரநாத் தட்டா. எனக்கே தெரியாது, இந்த பேர் இப்போ தான் நானே கேள்விப்படுறேன்னு அப்படின்னு உங்கள் மைண்டில் ஸ்ட்ரைக் ஆச்சு அப்படின்னா ஒரு கொஞ்சம் செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். அவரோட இன்னொரு பேர் சொல்கிறேன், உங்களுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகும். சுவாமி விவேகானந்தா. இப்போ உங்களுக்கு தெரியுதா அவர் யார் அப்படின்னு? அவரை சொல்லும் போதே நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு அப்படியே இன்ஸ்பயர்ட் ஆகும், மோட்டிவேட் ஆகும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. எனக்கு கண்டிப்பாக அவர் பேரை கேட்டோன்னே தெரியுதோ இல்லையோ, அவருடைய ஸ்பீச்செல்லாம் கேட்டால் கண்டிப்பாக எனக்கு அப்படி தான் ஆகும். அவரை பற்றி ஏன் இன்றைக்கி பேசுகிறோம் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். வேறு ஒன்றும் இல்லைங்க, ஜனவரி 12 அதாவது அன்னைக்கு தான் அவர் பிறக்கிறாரு. 1863 கொல்கத்தாவில் பிறக்கிறாரு. அவர் பிறந்து நிறையா படிப்படியாக வளர்கிறாரு. அதே மாதிரியே அவருடைய கலைகளும் வளருது. என்ன அப்படின்னா பேச்சு திறமை தாங்க. யங்ஸ்டர்ஸுக்கு அவ்வளோ இன்ஸ்பயர்டாக இருக்கும் அவரோட ஸ்பீச்சை கேட்டிங்க அப்படின்னா. சிக்காகோவில் அவருடைய ஸ்பீச் ஒன்று வேர்ல்டு ஃபேமஸ் அப்படின்னே சொல்லணும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, ஹிஸ்ட்ரியை போய் புரட்டி பாருங்கள். அவருடைய பர்த்டே அன்னைக்கு அவரை பற்றி பேசின வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. மிக சந்தோஷமாக இருக்குது. பை.